Hi friends, welcome back to my channel. இன்னைக்கு வந்து பாத்தீனா ஒரு சூப்பரான கிரேவி ரெசிபி தான் வந்து உங்க கூட ஷேர் பண்ணிக்க போறேன். டபுள் பீன்ஸ் போட்டு ஒரு கிரேவி தான் வைக்க போறேன். இது வந்து சப்பாத்தி, சாதம், இட்லி, தோசை எல்லாத்துக்குமே ரொம்ப டேஸ்டா இருக்கும். கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். அதுக்கு வந்து பாத்தீனா ஒரு 2 பெரிய சைஸ் வெங்காயம், அப்புறம் ஒரே ஒரு பெரிய தக்காளி. வெங்காயம், தக்காளி எல்லாமே நம்ம சின்ன சின்னதா பொடியா கட் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். இந்த கிரேவி வந்து பார்த்தீங்கன்னா ரொம்பவே சிம்பிளாக இருக்கும். ஆனால் சாப்பிட ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நம்ம சிக்கன் கிரேவி வச்சா எந்த மாதிரி இருக்கும் அந்த அளவுக்கு டேஸ்ட்டு கண்டிப்பாக இது இருக்கும். நான் சும்மாலாம் சொல்லலை, உண்மையாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் எப்படி இருக்குன்னு தெரியும். அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா நான் ஒரு பேன் வச்சுட்டு கொஞ்சமாக எண்ணெய் விட்டுட்டு கொஞ்சமாக கடுகு போட்டு நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் நம்ம கட் பண்ணி வச்சுருக்கோம் பார்த்திங்களா ஆனியன், அதையும் அது கூட மிக்ஸ் பண்ணிவிட்டு கருவேப்பிலை கொஞ்சம் போட்டு நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். இது ஒரு கண்ணாடி பாதம் வந்துட்டுனா போதும். நம்ம அந்த டைமில் வந்து நம்ம தக்காளி வந்து ஆட் பண்ணிக்கலாம். இப்போ பாருங்கள் ஓரளவுக்கு நல்லா வதங்கிடுச்சு. இந்த வதங்கிறதுக்காக கொஞ்சமாக சால்ட் வந்து இப்படியே பிஞ்சு மாதிரி தெளித்து விட்டுக்கலாம். நல்லா வதங்கினதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம தக்காளி ஆட் பண்ணிக்கலாம். அதில் தக்காளியை ஆட் பண்ணி நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். தக்காளி வெங்காயம் நல்லா வதங்கணும், அதுதான் இதில் வந்து விஷயமே. கிரேவிக்கு வந்து பார்த்திங்கன்னா நம்ம தக்காளி வெங்காயம் வந்து நல்லா வதக்கி எடுத்துனா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் கிரேவி. அதுக்கப்புறம் நான் வந்து ஒரு 2 பல்லு பூண்டை வந்து சின்ன சின்னதாக அரிஞ்சு இதில் சேர்த்துக்கிறேன். நல்லா வதங்கிடுச்சு எல்லாமே. இப்போ இந்த டைம் வந்து நம்ம டபுள் பீன்ஸ் வந்து ஆட் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி தான் இருக்கும் டபுள் பீன்ஸு. இது நல்லா ஆட் பண்ணிவிட்டு இதையும் நல்லா அந்த தக்காளி வெங்காயத்து கூட நல்லா கலந்து வதக்கி எடுத்துக்கலாம். நல்லா வதங்கிடுச்சு, நல்லா ஒன்றோடு ஒன்று நல்லா மிங்கிள் ஆகிடுச்சு. இப்போ இந்த டைமில் வந்து பார்த்தீங்கன்னா தண்ணி நம்ம ஒரு சொம்பு அளவுக்கு நான் ஒரு சொம்பு தண்ணி ஊற்றிருக்கேன் இதில். அப்புறம் ஒரு 2 ஸ்பூன் வந்து பார்த்திங்கன்னா குழம்பு மிளகாத்தூள் போட்டிருக்கேன். வேறு எதுவுமே நான் ஆட் பண்ணலை. நீங்கள் குழம்பு மிளகாத்தூள் இல்லாத வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஸ்பூன் வந்து வெறும் மிளகாத்தூள், ஒரு 3/4 ஸ்பூன் வந்து தனியாத்தூள், அப்புறம் கொஞ்சமாக மிளகு, கொஞ்சமாக சீரகம், கொஞ்சமாக சோம்பு இதெல்லாமே வந்து பொடி பண்ணி போட்டிங்கன்னா இந்த டேஸ்ட்டுக்கு வந்துடும். அதுவும் என்கிட்ட குழம்பு மிளகாத்தூளாக இருக்கிறதுனால நான் அப்படியே வந்து குழம்பு மிளகாத்தூளே போட்டுட்டேன். வேறு எந்த ஒரு மசாலாவும் நான் போடல. வந்து நல்லா கிரேவி மாதிரி வந்துடுச்சு பாருங்கள். நல்லா கிரேவி பார்த்தா வந்துடுச்சா, அவ்வளோதான் ரெடி ஆகிடுச்சு. இந்த டைமில் வந்து நம்ம பார்த்திங்கன்னா கொத்தமல்லி தூவிட்டோன்னா சூப்பரான வந்து டபுள் பீன்ஸ் கிரேவி வந்து ரெடி ஆகிடும். ஓகே, இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சா மறக்காம